கிறிஸ்து பிறப்பின் முதல் பாடல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் பாடல்கள் பாட விரும்புகின்றோம் மற்றும் நாம் பாடுவதற்கான பொருளை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தருகிறது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் காணப்படும் சில முதல் வார்த்தைகள் முதல் கிறிஸ்மஸ் தினத்தின் முதல் பாடல்களாக இருக்கின்றன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவை எலிசபெத்தின் பாடல், மரியாளின் பாடல், சகரியாவின் பாடல், தேவதூதர்களின் பாடல். உண்மையில் தேவதூதர்களின் பாடல் 2 உள்ளன. சிமியோனின் பாடல். கிறிஸ்மஸின் இந்த பாடல் கடவுளை மையமாக கொண்டவை, சுயநலம் கொண்டவை அல்ல. மேலும் அவை கிறிஸ்மஸ் நமக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி குறைவாக பேசுகின்றன. ஆனால் கிறிஸ்மஸ் கடவுளின் மகிமை மற்றும் நன்மையை பற்றி வெளிப்படுத்துகிறது என்று அதிகமாக பேசுகின்றன. சகோதரி நான்சி சொல்கிறார்கள், அடுத்த சில வாரங்களில் இயேசுவை தேடி புரோகிராமில் கிறிஸ்மஸின் அந்த முதல் பாடல்களை நாம் உன்னிப்பாக பார்க்க போகிறோம். முதல் கிறிஸ்மஸில் பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவரும் செய்ததைப் போலவே உங்கள் கண்களை உயர்த்த நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் பார்வையை நமது மிகவும் பெரிய கடவுள் மற்றும் இரட்சகர் மீது நிலைநிறுத்துங்கள். நமது கிறிஸ்மஸ் பாடல் இயேசு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எங்களுக்கானவைகளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்காமல் உமக்கானவைகளை சிந்திக்க எங்களுக்கு உதவுங்க. நாங்களும் முதல் கிறிஸ்மஸ் பங்கேற்பாளர்கள் போல உம்மை முதன்மைப்படுத்தணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 3 டிசம்பர் 2021 நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.